الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الأرض لله يورثها من يشاء من عباده والعاقبة للمتقين صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்த பிறகு இந்த மனித சமுதாயம் வாழ்வதற்காக, ஒவ்வொரு சமுதாயமும் வாழ்வதற்காக ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு இடத்தையும் தேர்வு செய்தார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியாவை நமக்கான நாடாக தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த இந்தியாவை நமக்காக தேர்வு செய்த பிறகு நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்தியாவிற்காக, நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக, குறிப்பாக இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நம்முடைய முன்னோர்களில் உள்ள உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களையும் எவ்வளவு பெரிய உயிர்களையும் இதற்காக பணயம் கொடுத்தார்கள் என்ற வரலாறு ஆகஸ்ட் 15 நினைவு கூறத்தக்க வரலாறு. நேற்று ஆகஸ்ட் 15 அந்த நாளை சுதந்திர நாள் என்பதாக சொல்லி நாம் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஆகஸ்ட் 15க்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை தெரிவது இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, அதையும் தாண்டி இந்திய முஸ்லிம்களுடைய பெருங்கடமை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், சிறுபான்மை இல்ல குறைந்த எண்ணிக்கையில் இருந்த நம்மை நாம் சிறுபான்மையினர் என்று என்னைக்குமே என்ன செஞ்சக்கூடாது, ஒப்புக்கொள்ளக்கூடாது. நாம் சிறுபான்மையினர்கள் அல்ல, மாறாக எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறோம், அவ்வளவுதான். எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாம் கொடுத்த பங்கு என்பது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் கூட கொடுக்காத பங்கை தான் நாம் கொடுத்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நாம் சொல்லக்கூடிய செய்தி அல்ல, இது மாற்று மத அன்பர்களால் கூட, மாற்று மத எழுத்தாளர்களால் கூட, மாற்று மதத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்களால் கூட அங்கீகரிக்கப்பட்ட உண்மை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கிலேயன் இந்த நாட்டை கைப்பற்ற போகிறான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இந்த உலகத்திற்கு, இந்தியாவினுடைய மக்களுக்கு இந்த உண்மையை முதலாக எடுத்துரைத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் மறதியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மத்திற்கு, இந்த இந்தியாவினுடைய மக்களுக்கு எடுத்து சொன்னவர்கள் முஸ்லிம்கள், நமது உலமாக்கள் தான். இந்த இந்தியாவினுடைய இந்த வரலாற்றை, முஸ்லிம்களுடைய வரலாறை ஒதுக்கிவிட்டு கட்டாயம் இதை பூரண வரலாறாக சொல்லவே முடியாது. இந்தியாவினுடைய வரலாற்று, சுதந்திர வரலாறு எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று பார்த்தால் கிட்டத்தட்ட எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 1400களிலேயே ஆரம்பமாயிடுச்சு. போராட்டம் அப்படிங்கிறது பின்னால நடந்தது. ஆனால் இந்தியா நம்முடைய கையை விட்டு போக போகுது, அதனால் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை 1498லேயே இந்த சமுதாயத்திற்கு விதைக்கப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தில் முஸ்லிம்களுடைய தியாகம் மறக்கவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. 1897க்கு பிறகுதான் முஸ்லிம் அல்லாத எல்லா நபர்களும், முஸ்லிம்களை தவிர இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்தது 1897க்கு பிறகுதான். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த நாட்டை ஒருவன் கையகப்படுத்த போறான், ஒருத்தர் என்ன செய்ய போறான்னு சொன்னா, ஒரு சமுதாயம் இந்த நாட்டை பிடிக்க வந்திருக்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் முஸ்லிம்களுடைய உலமாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் இருந்த மக்கள் இப்படி பேசிக்கிட்டாங்களா, எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமாகும்? இவ்வளோ பெரிய நாட்டை எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு நபர் என்ன செய்ய முடியும்? இந்த நாட்டை எப்படி அபகரிக்க முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1498 அங்கே ஆங்கிலேயர்களுடைய வருகை இந்தியாவுக்கு நடக்க ஆரம்பிக்குது. 1498 இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர்கள் வியாபாரிகளுடைய வேடத்துல உள்ள வர்றதும் போவதுமாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க. 1601 ஒரு ஆர்கனைஸ்டு
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்று உருவாகுது. ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாகுது. இவர்கள் வியாபாரிகளுடைய தோற்றத்தில் என்ன செய்யறானா, வங்கதேசத்திற்குள் உள்ள நுழைகிறாங்க. இன்றைய பங்களாதேஷுக்குள்ள அவங்க உள்ள நுழைகிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நுழைந்து அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவங்க தங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, இது ஒரு வியாபார கூட்டம், வியாபாரம் செஞ்சுட்டு இங்கிருந்து போயிடுவாங்க என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உலமாக்கள் எச்சரிக்கை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, இல்ல இல்ல, இவர்கள் வியாபாரிகள் அல்ல, நாட்டை வேட்டையாட வந்த ஓநாய்கள். 1760 அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணம் இந்த நாட்டில் சம்பவிக்குது. முகலாய அரசு அப்படியே ஆட்டம் காண ஆரம்பிக்குது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் அவங்க தன்னுடைய வாயிற்காவலர்கிட்ட சொல்லிட்டு போனாங்கன்னா, யாரையும் எந்த காரணத்திற்காகவும் இந்த அறைக்குள்ள விடக்கூடாது, இந்த அறைக்குள்ள விடக்கூடாது, நான் வெளியே வர வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது. ரொம்ப கண்டிஷனா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தடை செஞ்சுட்டாங்க. யாருமே அந்த ரூமுக்குள்ள போகல. ஹஜ்ரத் அவங்க அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீண்ட நேரம் கழிச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளியே வர்றாங்க. பார்த்தா தாடி எல்லாம் நினைஞ்சிருக்கு, கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் வடிஞ்சு வடிஞ்சு அப்படியே என்ன ஆகுன்னு சொன்னா முகமெல்லாம் வெளியே போய் கிடக்கு. வெளியே வந்த நேரத்துல அவங்களுடைய வெளியே நின்று இருந்த அந்த காவலர் கேட்டாங்களா, அவங்களுடைய சீடர் கேட்டாங்களா, ஹஜ்ரத் இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, உங்களுடைய முகத்துல இவ்வளவு பெரிய அழுகை, அல்லாஹ் இடத்துல நீங்க அழுதுக்கிறது நல்லா தெளிவா தெரியுது, என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, எதற்காக இவ்வளவு பெரிய அழுகை, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய விசாலமான ஆட்சியை கொடுத்திருக்கிறான், எதற்காக இவ்வளவு அழுகை சொன்னாங்களாம். அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் எனக்கு பிறகு இந்த நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு மனிதரை தான் என்பதாக அல்லாஹ் இடத்தில் கதறி கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்துல ஒரே ஒரு நபரை கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை அங்கீகரிக்கல. அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறு என்னவோ. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணத்தோடு முகலாய அரசும் இந்த நாட்டிலிருந்து சரிந்தது. எப்போ முகலாய அரசு சரிந்ததோ, இப்ப என்னாச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்கள் அரசாங்க விஷயத்தில் தலையிட ஆரம்பிக்கிறார்கள், அரசு விவகாரங்களை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலும் கூட மக்களுக்கு எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் வரல. ஏதோ அரசாங்கத்தினுடைய உதவியாளர்கள் வியாபாரத்துக்கு வந்தாங்க, அரசாங்கத்துக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் நாட்டை அபகரிக்க வந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த நாட்டிற்கு முதலாக அதை உணர்ந்து அதை பார்த்து சொன்னவர்கள் யாரு? ஷேக் முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் சஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க தான் என்ன செய்றாங்க, முதல்ல மக்களுக்கு சொல்றாங்க, புரிய வைத்தாங்க. இவர்களுடைய நோக்கம் நாட்டில் வந்து வியாபாரம் செய்வது கிடையாது. வியாபாரம் என்பது இவர்களுடைய வெளித்தோற்றம். இதற்கு பின்னால இந்த நாட்டை அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையை உள்ள வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர்கள் தங்களை சார்ந்தவர்கள், தங்களுடைய சீடர்கள், தங்களுடைய மாணவர்கள், தங்களை நேசிக்கக்கூடிய தங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்திலையும் சொன்னாங்களா, அவர்களிடத்துல கொடுக்கல் வாங்கல் செய்வதை நிப்பாட்டுங்க, அவர்களோடு எல்லா விதத்திலும் அவர்களை புறக்கணிக்க ஆரம்பிங்கள். அது மட்டும் இல்ல, இன்றிலிருந்து அவர்களை நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க முடிவெடுங்க என்பதாக சொல்லி அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு இது புரியவே இல்லை. பொதுவாக இறைநேசர்களும் சமூகத்தினுடைய நல்லுள்ளம் கொண்ட சில மக்கள் சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய சில நல்ல விஷயங்களை மக்கள் அங்கீகரிப்பதே கிடையாது. இதனாலதான் என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு சமுதாயம் அவர்கள் இருக்கக்கூடிய உலமாக்கள், மார்க் அறிஞர்கள், இறை நெருக்கம் கொண்டவர்கள், சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களுடைய அந்த வார்த்தைகளை புறக்கணிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில காலங்களுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்தித்த பிறகு அந்த வார்த்தைகளை நினைவு கூறுறாங்க. இதே நாட்டில் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டில் வாழ்ந்தவங்க பர்மாவில் போய் பேசுறாங்க. பர்மாவுடைய அந்த மக்களிடத்துல சொன்னாங்க, முஸ்லிம்களிடத்துல சொன்னாங்க, முஸ்லிம்களே நீங்கள் அல்லாஹை பற்றி பிடிச்சுக் கொள்ளுங்க, இந்த நாட்டில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க. பர்மான்னு சொன்னாலே முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்த இடம். தேக்குன்னு சொன்னாலே எந்த தேக்கு ரொம்ப பிரபல்யம்? பர்மாவுடைய தேக்கு.
பர்மாவுடைய தேக்கு ரொம்ப பிரபல்யம். இவ்வளவு அவர்கள் வியாபாரத்துல பொருளாதாரத்துல உச்சத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் சொன்னாங்க, இவ்வளவு உச்சத்தில் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்துட்டா நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்க, நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்க, அல்லாஹை மறக்காதீங்க. அப்படி மறந்து விட்டால் ஒரு நேரம் வரும் இந்த நாட்டை விட்டு நீங்கள் துரத்தப்படுவீர்கள். அந்த நேரத்துல அவர்களுடைய வார்த்தைகளை ரொம்ப ஏளனமாக பேசுகிறார்கள் சிலர். நீங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு என்ன வரலாறு? பர்மாவின் அந்த முஸ்லிம்கள் எப்படி துரத்தப்பட்டார்கள்? இன்னைக்கு ரோஹிங்கிய முஸ்லிம்களை பத்தி இன்றளவுக்கும் கூட பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அவர்கள் இழைக்கப்படக்கூடிய அநியாயம் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய முன்னோர்களுடைய தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லோர்களுடைய தூர நோக்கு சிந்தனையில் அந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை புறக்கணித்தார்கள். பின்னால் அவர்கள் அனுபவித்தார்கள். அதே அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டை பார்த்து சொன்னாங்க, இந்த நாட்டை மிக சீக்கிரமாக ஸ்பெயினாக மாற்றணும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னா, முஸ்லிம்களே விழிப்புணர்வு அடைஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்பெயின்ல எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் வந்த இந்த அரசு செஞ்சு கொண்டுதான் இருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால வரலாறு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அதே போல நம்முடைய உலமாக்களுடைய வார்த்தை என்பது நமக்கு தெரியாது இப்ப கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். எனவே அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ முஜத்தித் அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னோடு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்ன செய்யறாங்க சொன்னா, ஆங்கிலேயர்களை புறக்கணித்தல் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தை தோற்றுவித்துட்டாங்க. நடந்துட்டே இருக்கு. சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் வஃபாத்தாகிறாங்க. அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுடைய மகனார் அவருடைய வம்ச வழியில தொடர்ந்து வரக்கூடிய ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக அவங்க ரொம்ப பிரபல்யமா சொல்லுவாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சிந்தனையை இந்த கவலையை உள்ளெடுக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில எல்லா இடங்களுக்கும் போய் சொல்றாங்க, ஆங்கிலேயன் இந்த நாட்டை அபகரிக்க வந்திருக்கிறான், நாம் இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே அவர்களுடைய மரணமும் சம்பவிச்சிருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கடுத்து அவர்களுடைய மகன் ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தந்தையார் எந்த இடத்துல இந்த வேலையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போனாங்களோ அங்கிருந்து அதை மேலே எடுத்து சென்று மக்களுக்கு புரிய வைச்சாங்க. இவன் நண்பனுடைய தோற்றத்துல வந்திருக்கக்கூடிய துரோகி, நண்பனுடைய வேஷத்துல வந்திருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரன், இவன் இந்த நாட்டிற்கு எந்த நல்லதையும் செய்ய போறது கிடையாது. மக்களை எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. இவன் நாட்டை பிடிக்க வந்தவன். மக்கள்ல சில பேர் அப்போ இதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, எப்படி இந்த நாட்டை பிடிக்க முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அங்கங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சுதந்திர போராட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க எல்லா இடங்களிலும் சுதந்திரத்திற்குண்டான அந்த போராட்டத்துல மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. 1799க்கு முன்னாடி 1756 நவாப் சிராஜுத்தௌலா வங்காளத்துல ஒரு மிக சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் என்ன செய்யப்படுறாரு, இவரை நேரடியாக எதிர்த்து நின்று அவர் ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியாக முஸ்லிம்கள் எப்படி வீழ்த்தப்பட்டாங்கன்னு சொன்னா, அவர்கள் துரோகிகளாக அவர்களுக்குள்ளே என்ன செய்யப்பட்டாங்கன்னு சொன்னா, துரோகிகள் வளர்த்தெடுக்கப்பட்டாங்க, முனாஃபிக்குகள் வளர்த்தெடுக்கப்பட்டாங்க. அவர்களின் மூலமாகத்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எல்லா காலத்திலும் அழிந்து போனது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே அடிப்படையில தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, சிராஜுத்தௌலா கூடவே இருக்கக்கூடிய மீர் ஜாஃபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகனுடைய காரணத்தினால நவாப் சிராஜுத்தௌலா அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவுல எப்படியாவது கால் உண்டிடணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் எதையும் செய்ய முடியல. அதற்கடுத்து 1799 என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க யாருங்க? கர்நாடகாவினுடைய சிங்கம், இந்தியாவினுடைய சிங்கம் என்று கூட சொல்லலாம். இவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியல, ஆங்கிலேயன் ரொம்ப தெளிவா வழங்கிட்டா, இந்தியாவை நாம கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னா திப்பு உயிரோடு இருக்கக்கூடாது.
திப்பு சுல்தான் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவான ஒரு பாதையை எடுத்துக்கிட்டான். இதற்காக அதே நயவஞ்சகத்தனமான ஒரு முஸ்லீமை பிடிக்கிறான், அவனுக்கு காசை கொடுக்கிறான். காசை கொடுத்து என்ன செய்யறான்னு சொன்னா அவர்களையும் வஞ்சகமாக கொலை செய்வதற்குண்டான எல்லா வேலைகளையும் செஞ்சிடறான். அதில் யாருங்க மீர் சாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நயவஞ்சகனின் மூலமாக அவனுக்கு என்ன சொன்னாங்க, திப்பு சுல்தான் இறந்த உடனே அடுத்து உனக்கு தான்ப்பா தலைமைத்துவம், உனக்கு தான் ஆட்சியாளர், நீதான். திப்பு சுல்தானுடைய ஆட்சியெல்லாம் ஒண்ணு சரியில்லை, அடுத்த ஆட்சியாளன் பதவி ஆசை உள்ளே புகுத்தப்பட்டது. பதவி ஆசை உள்ளே புகுத்தப்பட்டது. கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ், இந்த உம்மத்திற்கு பதவி ஆசையும் பொருள் ஆசையும் இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய சேதம் எவ்வளவு மோசமானதுன்னு சொன்னா, பசியுள்ள 2 ஓநாய்களை ஆட்டு மந்தையில விடப்பட்டா எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டு போயிடும். ஆனால் பதவி ஆசையும் பொருள் ஆசையும் இந்த உம்மத்தை அதையோட நாசத்திற்கு இழுத்துட்டு போயிடும். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சரிந்தது. எது? வெறும் பதவி ஆசைக்கா. வெறும் பதவி ஆசைக்கா சின்ன சின்ன பதவிகளுக்காக என்ன செய்யப்படுது சொன்னா அந்த சாம்ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டது. இதுதான் வரலாறு முழுக்க நடந்து கொண்டே இருக்கு. நாம் இன்னும் பாடம் பெறல. அதிலிருந்து இருப்பதை ஒழித்து விட்டு நாம நல்லா செஞ்சிருவோம், நடக்கவே நடக்காது. நிமிக்கல்லாகவே நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் நாம் எதையும் செய்ய முடியாது, நாம் அல்லாஹ்வுடைய உதவியோட தான் எதையும் செய்ய முடியும். இப்ப இதே மீர் சாதிக்குடைய அந்த நயவஞ்சகத்தனத்தின் மூலமாக திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, திப்பு சுல்தான் சாதாரண மனிதர் அல்ல. அவர் இறந்த பிறகு அவருடைய பிணத்துக்கு பக்கத்தில் போறது கூட பயப்படுறாங்க. ஆங்கிலேயருடைய அந்த ஜெனரல்களும் கவர்னர்களும் பக்கத்துல போறதுக்கு பயப்படுறாங்க. தூரத்திலிருந்து கல்லை விட்டு எடுத்து அடிச்சு பாக்குறாங்க, உயிர் ஏதாவது இருக்கா இல்லையா, உயிர் இருக்கா இல்லையா. என்னையும் கல்லாகவே நல்லடியாரே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு, இறந்துட்டார். அதற்கு பிறகுதான் மையத்தை கூட அடைய முடிந்தது அவர்களால். அல்லாஹ் அவருடைய உடலிலும் அவருடைய முகத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை வைத்திருந்தார். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தது அல்லாஹ் இருக்கார். என்னையும் அல்லாஹ் என்னே அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதற்கடுத்து 1803 என்ன நடக்குது, செங்கோட்டையில அந்த ஆங்கிலேயர்கள் டெல்லியை கைப்பற்றி செங்கோட்டையில தங்களுடைய கொடியை ஏத்திட்டாங்க. செங்கோட்டையில தங்களுடைய கொடியை ஏத்தியாச்சு. கொடியை ஏத்திட்டு மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை பரப்பி விட்டாங்க. ஹல்க் खुदा की मुल्क बादशाह सलामत की हुकुम कंपनी बहादुर की. சொன்னாலா இந்த படைப்புகள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க படைத்தவனுக்கு சொந்தமானது, ஆட்சி அரசருக்கு சொந்தமானது, சட்டம் எங்களோட தான் நடக்கும், சட்டம் எங்களோட தான் நடக்கும். கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, இப்போ மக்கள் எல்லாம் இதை அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ஆங்கிலேயன் எந்த அளவுக்கு அவனுடைய வேலைகளை செஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் உளவாளிகளை வைத்திருந்தான். ரகசியமாக கூட எந்த இடத்திலும் ஆங்கிலேயருக்கு எதிராக நீங்கள் பேச முடியாது. அப்படிப்பட்ட உளவாளிகளுடைய ஒரு பெரிய கூட்டத்தை அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா நாடு முழுக்க வச்சிருந்தா. கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த நேரத்துல ஒரே ஒரு ஆலிம் பெருந்தகை, ஒரே ஒரு நபர் தான் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக மக்கள் எல்லாத்துக்கும் மத்தியில் என்ன செஞ்சாங்க, பிரகடனப்படுத்தினாங்க. இன்று முதல் நாம் அடிமைகளாக மாறிவிட்டோம், நம்முடைய நாடு அடிமை நாடாக மாறிவிட்டது. எனவே சுதந்திரத்திற்காக போராடுவது நம் மீது கடமை. ஷாஹ் அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷவுலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகனார் என்ன செய்றாங்க, நிமிக்கல்லாஹ்வினுடைய அது சாதாரண நேரம் இல்ல. ரகசியமா பேசினால் கூட சிறை தண்டனை என்று சொன்னால் எவ்வளவு ஓப்பன் டாக்கா எல்லா இடத்திலையும் பேசினாங்கன்னா எப்படிப்பட்ட தைரியம் இருந்திருக்கும். இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த தைரியம் ஈமானுடைய தைரியம். முஸ்லிம்கள் என்றைக்கு இந்த உலகத்தில் உயர்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திற்குள்ள ஈமானோடு கலந்த வேட்கை இருக்குமானால் உயர்வார்கள். ஈமான் இல்லாத வீரத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது. நிமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, ஏனென்று சொல்ல இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை பூமியுடைய சொந்தக்காரர்களாக ஆக்குறான். எனவே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய போராட்டங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அநியாயத்திற்கு எதிராக சுயநலமற்ற பொதுநலமான போராட்டங்களாக இருக்குமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுக்கும்.
அதில் நாம் தோற்று விட்டாலும் அது தோல்வி கிடையாது. சரி, அதற்கடுத்து 1818 சையத் அஹமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஷா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவருடைய தலைமையில உலமாக்களுடைய ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் ஆகுது. அவர்களுக்கு கீழே இன்னும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய நிறைய நபர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து முழு இந்தியாவையும் சுற்றி பயணம் செய்யறாங்க. முழு இந்திய பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாதிரி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இல்ல. அகண்ட பாரதம் அப்படின்னு எதை சொல்லிட்டு இருக்காங்களோ அவ்வளோ பெரிய விசாலமான நாடு. ஒவ்வொரு ஊருக்கும் போறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போறாங்க, முஸ்லீம்கள் இடத்துல பேசுறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட பேசுறாங்க. எல்லாத்திலையும் பேசி சுதந்திர வேட்கை என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் கிட்டத்தட்ட 1818 ஆரம்பிச்சு 1831 கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க? 13 வருஷம். 13 வருஷ காலம் என்ன வேலை அவர்களுக்கு? அந்த உலமாக்களுக்கு ஒரே வேலை தான், நாட்டினுடைய மக்களை அநியாயத்திற்கு எதிராக ஒன்று திரட்டும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தகவல் தொடர்பு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நபரும் நேர்ல போய் சந்திச்சு பேசுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியே, ஊர் ஊராக கிராமமாக எல்லாத்தையும் போய் சந்திக்கிறாங்க. எல்லா மக்களிடத்திலும் இந்த சுதந்திர வேட்கையை உருவாக்குறார்கள். 1831 வரைக்கும் இது நாடு முழுக்க நடந்துகிட்டே இருக்கு. 1831 பாலாகோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஷா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, சையத் அஹமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய தோழர்கள் எல்லாமே பாலாகோட் அப்படிங்கிற அந்த மைதானத்துல வைத்து எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திரத்திற்காக இந்த நாட்டை சுற்றி வந்த 2 பெரும் தலைகள் என்ன சொன்னா ஷஹீதாயிருச்சு. இப்ப என்னதுங்க, எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டாங்களா? இல்ல, எஞ்சி இருந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதை எப்படியாவது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அமைதியாகவே இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கடுத்து 1897 ஒரு நல்ல தெளிவான திட்டத்தோடு நாட்டினுடைய எல்லா தரப்பு மக்களையும், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், அதே போல அன்றைய காலத்தில் வாழ்ந்த சீக்கியர்கள், எத்தனை ஜாதியினர் இருக்கிறார்களோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக நிப்பாட்டுறாங்க. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கிலேயர் நினைச்சிட்டு இருந்தா 1831 அந்த பாலாகோட்ல எல்லாரும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் அழிக்கப்பட்டுட்டாங்க. இனி நம்மளை இந்த நாட்டுல யாருமே ஒன்றும் செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் மறைந்திருந்து நம்முடைய உலமாக்கள் முஸ்லிம்கள் வேலை செஞ்சு எல்லா தரப்பு மக்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஒன்று சேர்த்தின பிறகுதான் என்ன நடக்குது? 1897 கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு நாட்டிலும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. ஆங்கிலம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போறான். இவ்வளவு கூட்டம் எங்கிருந்து வந்தான்? இவ்வளவு கூட்டம் எங்கிருந்து வந்தாங்க? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்த்தா இவர்களை யாரையும் விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையும் கொலை செய்ய முடிவு செஞ்சா அதில் கொல்லப்பட்ட முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மட்டும் 2 லட்சம். முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மட்டும் 2 லட்சம். அந்த முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையில 51,500 பேர் உலமாக்கள். 51,500 பேர் உலமாக்கள். அவர்கள் மஸ்ஜிதில் பேச அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்தியாவினுடைய பழைய மஸ்ஜிதுகள், சுதந்திர காலத்தினுடைய மஸ்ஜிதுகள் எல்லாமே இரத்த கரைகளால் நிரம்பி இருந்தது. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை நாடே இரத்த பூமியாக மாறிடுச்சு. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாட்டை விரும்பக்கூடிய, நாட்டினுடைய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யறாங்க, அப்படியே தொய்வடைஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நம்முடைய உலமாக்கள் இந்த விஷயத்தை கைவிடல, மறைந்திருந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இதற்காக ஊர் பேர் தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிராமம் அந்த நேரத்துல அந்த கிராமத்துடைய பேர் சொன்னா கூட யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு ஊர் இருக்காங்கிறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் தேவ்பந்த் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே ஒரு சின்ன மக்தபு மதரசா உருவாகும். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அங்கு துவங்கப்பட்ட அந்த மக்தபு மதரசா இன்னைக்கு முழு உலகத்தையும் வியாபித்து நிற்குது. முழு உலகத்தையும் வியாபித்து நிற்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நினைக்கிற மாதிரி மக்தபு மதரசா அப்படிங்கிறது ஏதோ குர்ஆனை ஓதி போறதுக்காக கிடையாது. அந்த காலத்தினுடைய என்ன தேவை இருக்கோ அப்படிப்பட்ட நபர்களை அந்த மக்தபு மதரசாக்கள் உருவாக்கும். என் குழந்தைக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காதீங்க, குர்ஆன் மட்டும் சொல்லிக் கொடுத்து அப்படியே போயிருங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்ல. அன்றைக்கு மக்தபு மதரசா ஆரம்பிக்கப்பட்டது சின்ன மக்தப், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குர்ஆனுடைய எல்லா விஷயங்களும் போதிக்கப்பட்டு நாட்டினுடைய சுதந்திர வேட்கை அங்கு உருவாக்கப்பட்டது. நாட்டினுடைய சுதந்திர வேட்கை அங்கு உருவாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கிருந்து உருவான மாணவர்கள் எல்லா இடத்துக்கும் என்ன செய்றாங்க, எடுத்துட்டு போய் அவர்கள் சுதந்திர தீய முழு நாட்டிலும் பரப்புகிறார்கள். முழு நாட்டையும் அவங்க பரப்புறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு காலத்திலும் மக்தபு மதரசாக்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்யும். அந்த காலத்தினுடைய தேவை. இன்றைய காலத்துல நமக்கு என்னங்க பிரச்சனை? இன்றைய காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நம்முடைய குழந்தைகளுக்குள்ள அவர்களுக்குள்ள நாத்திகம் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஸ்கூல்கள் என்னங்க போதிச்சுட்டு இருக்கிறாங்க? ஸ்கூல்களுக்கு ஆப்போசிட்டா பேசுற நீங்க நினைச்சுக்க வேண்டாம், கல்விக்கு எதிராக பேச நினைச்சுக்க வேண்டாம். கல்வி என்ற போர்வையில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஈமான் பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கு. கல்வி என்ற போர்வையில் அவர்களுடைய ஈமான் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கு. அதை எங்க வைத்து சரி செய்வது? நாம் மக்தபுகளில் வைத்துதான் சரி செய்ய முடியும். தினம் அந்த குழந்தைகளுக்கு நபியை பற்றி உண்டான விஷயத்தை சொல்லணும், தினம் துஆக்களை ஞாபகப்படுத்தணும், தினம் நம்முடைய கொள்கையை ஞாபகப்படுத்தணும், தினம் கலிமாவை ஞாபகப்படுத்தணும். நாம் யார்? நாம முஸ்லிம்கள். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? இதை போதிக்கிறதுக்கு தான் மக்தபு மதரசாக்கள். இதோ குர்ஆன் ஓதிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருங்க. மக்தபுகளுக்கு நீங்க நாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம்? 6:30 மணிக்கு கிளாஸ் அப்படி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னா 6:45, 6:50, 6:55, 7 மணிக்கு வருது. 7:30 மணி, அதுக்கு 7:30 மணி உடனே அனுப்பிச்சிருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இதுதான் நம்ம குர்ஆனுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம். குர்ஆனுக்கு நாம தரக்கூடிய முக்கியத்துவம். ஒரு மணி நேரம் நம்முடைய வேதத்தை ஓதுவதற்காக, ஒரு மணி நேரம் நம்முடைய தீனை கற்பதற்காக, ஒரு மணி நேரம், 8 மணி நேரம் அவன் போய் குஃப்ர படிச்சுக்கிட்டு இருக்கிறான். 1 மணி நேரமாவது அவனுக்கு ஈமானை கொடுக்க வேண்டாமா? நல்லடியார்களே, அதனால மக்தபுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்யும். இதுதான் அங்க நிகழ்ந்தது. தேவபந்த் ஆரம்பிச்ச அந்த நேரத்துல சுதந்திரத்திற்குண்டான எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அங்கே ஏற்படுத்தினார்கள். அந்த மக்களின் மூலமாக முழு இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை வந்தது. ஷேக் மஹ்மூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர்களை தயார்படுத்துறாங்க. அஞ்சுமணி சமரத்து தர்பியத் அப்படிங்கிற ஒரு பேர்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மன்றம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு கீழே முழு இந்தியாவிலையும் போய் அவர்கள் வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக அந்த ரகசியம் வெளிப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டாலும் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மாணவருடைய உள்ளத்துக்குள் நோக்கம் மாறல. என்ன செய்றாங்க? தொடர்ந்து வேலைகள், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறாங்க. 1919 இந்த இந்தியாவுள்ள ஜம்இய்யத்துல் உலமா அப்படிங்கிற ஒரு உலமாக்களுடைய அமைப்பு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை மீண்டும் முன்னெடுக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து நடந்துதான் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். நல்லடியார்களே, நாட்டினுடைய சுதந்திரத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால் நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அவரவர்களுடைய மதப்படி அவர்களுடைய முறைப்படி நல்ல சுதந்திரமாக வாழணும். இந்த நாட்டில் யாருக்கும் அநீதம் இழைக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாட்டில் நாம் அடிமைகளாக வாழக்கூடாது, இந்த நாட்டில் நாம் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இந்த சுதந்திரம் வாங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா மதத்தினுடைய பெயரால் அது இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அது கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. எல்லா இடத்திலும் விஷமங்கள் கக்கப்படுது, வெறுப்பு அரசியல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட நாம் இந்த நாட்டை நேசிப்பவர்கள் 1897 எப்படி எல்லா தரப்பு மக்களையும் ஒன்று சேர்த்து நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்களோ நம்முடைய முன்னோர்கள், அதே போல இன்றைக்கும் இந்த நாட்டில் முஸ்லீம் அல்லாத எத்தனையோ மக்கள் நியாயத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அவர்கள் எல்லாத்தையும் மீண்டும் நாம் ஒன்று சேர்த்து
இந்த நாட்டில் நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு அரசை நிறுவுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை நாங்கள் விரும்பவில்லை. இந்த நாட்டினுடைய அதிகாரத்திற்கு வருபவர்கள் நாட்டு மக்களினுடைய நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.